நம்ம ஹோம் லோனை எப்படி ப்ரீபே பண்ணுறது, எது பெஸ்ட்டு டைம் டு ப்ரீபே த ஹோம் லோன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் ஹோம் லோன் எடுத்துகிட்டு, சார் இது மாதிரி நான் 3 வருஷம் கட்டுறேன், 5 வருஷமாக கட்டுறேன், நான் 50 லட்சம் லோன் எடுத்தேன், இன்னமும் பார்த்தீங்கன்னா 47 லட்சம் இருக்குது, 46 லட்சம் இருக்குது, எல்லாமே வட்டிக்கு தான் போகுது, முதலே அடையவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் நம்ம ப்ரீபே பண்ணால், எந்த வருஷத்தில் நம்ம ப்ரீபே பண்ணால் நம்மளுடைய கடன் சுமை குறையும், நம்ம சீக்கிரம் அந்த ஹோம் லோனை விட்டு வெளியில் வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒருத்தர் ஒரு 50 லட்ச ரூபா ஹோம் லோன் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 30 லட்சம் வேணாலும் இருக்கலாம், 20 லட்சம் வேணாலும் இருக்கலாம், 50 லட்சம் வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு 50 லட்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்குவோம். நம்ம ஒருத்தர் 50 லட்ச ரூபா ஹோம் லோன் எடுத்திருக்காரு, 8%ன்னு வச்சுக்கோங்க வட்டி. இப்போ எல்லாம் 7%க்கே கிடைக்கிது. பட் ஃப்ளோட்டிங் ரேட்னால இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலேயும் போகும். ஸோ ஆவரேஜாக ஒரு 25 வருஷம் லோனு 8%ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 50 லட்சம் லோனுக்கு அவர் இந்த 25 வருஷத்தில் 62,50,000 ரூபா 62.5 லேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டுவார். அவர் 50 லட்சத்துக்கு 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 25 வருஷம் டென்யூருக்கு அவர் கட்டுற வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 62,50,000 ரூபா. ஸோ இவருடைய வட்டி எப்படி கட்டுறாருங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இஎம்ஐனா 2 கான்செப்ட். ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று பிரின்சிபல். முதலுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், மற்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் போகும். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறாங்கங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இஎம்ஐ கான்செப்ட் இருக்குது இல்லையா, இந்த அமார்டைசேஷன் ஷெட்யூலில் நீங்கள் யாரெல்லாம் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்களோ ஒரு அமார்டைசேஷன் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷெட்யூலில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா, இந்த 50 லட்சத்துக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 8%க்கு 38,591 ரூபா வரும். அப்ராக்சிமேட்டாக 38,500ன்னு வச்சுக்குவோம் ஒரு எக்ஸாம்பிள். இந்த 38,500 ரூபாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவீங்கன்னா ஒரு 4.6 லேக்ஸ் கட்டுவீங்க. சப்போஸ் இதே 5 வருஷத்துக்கு எவ்வளோ கட்டுவீங்கன்னா அரௌண்ட் 23 லேக்ஸ் கட்டுவீங்க. சப்போஸ் ஒருத்தர் 38,500 ரூபா ஒரு இஎம்ஐ கட்டிக்கிட்டே வராரு, 5 வருஷம் கட்டிக்கிட்டே வராரு, 50 லட்சம் லோன் எடுத்திருக்காரு, 8% வட்டி, 25 வருஷம் டென்யூர்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ கட்டியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 லட்சம் கட்டியிருப்பார். 24 லட்சம் அவர் எவ்வளோ கட்டியிருப்பாருன்னா இந்த இஎம்ஐ கட்டியிருப்பார். ஆனால் அவருக்கு முதல் எவ்வளோ அடையும்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சத்துக்கும் குறைவு. ஸோ ஆல்மோஸ்ட் 19 லட்சம் ரூபா அவர் வட்டி மட்டுமே கட்டியிருப்பார் அவர். ஸோ 38,591 ரூபா இஎம்ஐயில் இதே 10 வருஷம் கட்டியிருக்காருன்னு வச்சுங்க. அவர் எதுவும் ப்ரீபே பண்ணவே இல்லை, வெறும் இஎம்ஐ மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கார். ஸோ 10 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 46 லட்சம் ரூபா அவர் இஎம்ஐ கட்டியிருப்பார். ஆனால் அவருக்கு அடைஞ்ச முதல் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா என்னென்னா 10 வருஷம் ஹோம் லோன் கட்டினத்துக்கு அப்புறமும் அவருக்கு லோன் அவுட்ஸ்டாண்டிங் 40 லட்ச ரூபா இருக்கும். சப்போஸ் 15 வருஷம் கட்டியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அமார்டைசேஷன் ஷெட்யூல் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ 15 வருஷம் நீங்கள் ஹோம் லோன் கட்டியிருக்கீங்க, அதே 38,591 ரூபா 15 வருஷம் நீங்கள் கட்டியிருக்கீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 17.5 லட்சம் மட்டும்தான் நீங்கள் பிரின்சிபல் அடைச்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் 70 லட்ச ரூபா உங்களுடைய இஎம்ஐ போயிருந்தால் கூடிய 17.5 லட்சம் தான் அடைச்சிருப்பீங்க. சப்போஸ் 20 வருஷம் கட்டிட்டீங்க, 25 வருஷம் லோனில் 20 வருஷம் நீங்கள் இஎம்ஐ மட்டுமே கட்டிகிட்டே வரீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நீங்கள் 30 லட்சம் தான் கட்டியிருப்பீங்க. அப்பயும் உங்களுக்கு 20 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய பிரின்சிபல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கடைசி 5 வருஷத்தில் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுடைய முதல் அடைக்கிறது கடைசி 5 வருஷத்துலையும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த 50 லட்ச ரூபா லோனு 25 வருஷம் டென்யூர், 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, 38,591 ரூபா இஎம்ஐன்னு வச்சுக்கோங்க. இப்போது இவர் எப்படியாவது ஒரு வருஷம் கழித்து ஒரு 10% ஆஃப் த லோனை கட்டிடுறாரு. ஸோ 50 லட்சத்தில் 10% 5 லட்ச ரூபா. இப்போ 30 லட்சம் தான் ஒருத்தர் லோன் எடுத்திருக்காருன்னா 3 லட்ச ரூபா. ஸோ எப்படியாவது இந்த 10% ஆஃப் த லோனை வருஷமே 13வது மாதத்துலேயே எப்படியாவது ஒரு 5 லட்சத்தை பார்ட் பே பண்ணிட்டாருன்னு வச்சுங்க. ஒரு ப்ரீபே பண்ணிட்டார். பேங்க்கில் ப்ரீபே பண்ணால் உங்களுக்கு சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த 5 லட்சத்தை எப்படியாவது ப்ரீபே பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் மொத்தம் 25 வருஷம் டென்யூரில் 6 வருஷம் 72 இஎம்ஐ அவர் கட்ட தேவையில்லை. அவருடைய ஹோம் லோன் ரேட் என்ன ஆகிடும்னா 19 வருஷம் ஆகிடும். அதே 2வது வருஷத்தில் தான் கட்டுறாரு, மொதல் வருஷம் அவரால் கட்ட முடியல, 2வது வருஷம் தான் கட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா
68 இஎம்ஐ அவர் சேவ் பண்ணுவார். இதே 3வது வருஷம் தான் கட்டுறாருன்னு வச்சுங்களேன், 64 இஎம்ஐ சேவ் பண்ணுவார். 4வது வருஷம் 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா 55 இஎம்ஐ. ஸோ 5 வருஷத்தில் எப்படியோ உங்கள் முதலீடு சரியாக இல்லாத ஒரு முதலீடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு தீபாவளி போனஸ் வரலாம், இல்லை உங்களுக்கு பல்ல கடிச்சிட்டு வேறு ஏதாவது சேவிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எப்படியாவது இந்த 5 வருஷத்தில் 10% ஆஃப் த லோனை நீங்கள் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்டான்ஷியலாக நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் டென்யூரை நீங்கள் சேவ் பண்ணலாம். 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த 5 லட்சத்தை 10% ஆஃப் த லோனை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 72 மாதம், ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் இஎம்ஐ உங்களுக்கு சேவ் ஆகும்னு சொன்னேன். அப்படின்னா எவ்வளவு அப்சல்யூட்டாக சொல்லணும்னா, நீங்கள் மொத்தம் 65 லட்ச ரூபா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்னு ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்கள் 23 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் இந்த 5 லட்சம் ஹோம் லோன் பே பண்ணுறதுலேருந்தே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த 5 லட்ச ரூபா லோனை 10வது வருஷத்தில் தான் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு 10 லட்சம் தான் சேவிங்ஸ் இருக்கும். இந்த 65 லட்சத்தில் 10 லட்சம் தான் சேவிங்ஸ் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே இந்த 10% ஆஃப் த லோனை நீங்கள் ப்ரீபே பண்ணுறீங்களோ, இல்லை 5 வருஷத்துக்குள்ளே எவ்வளோக்குள்ளால் அடைக்க முடியுதோ உங்களுக்கு இந்த ஹோம் லோன் டென்யூரை நீங்கள் சப்ஸ்டான்ஷியலாக கம்மி பண்ண முடியும். ஸோ சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ பங்குச்சந்தை உச்சத்தில் இருக்கும்போது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் 12% வருது, 15% வருது, 20% வருது, என் ஹோம் லோன் ரேட் 7% தானே, 8% தானே அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த அமார்டைசேஷன் ஷெட்யூல்லையும் நீங்கள் கட்டுற வட்டியையும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியும். ஸோ என்றைக்குமே கடனை வச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் கிடையாது. ஏன்னா முதலீட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஃபிக்ஸட் கிடையாது. இன்றைக்கி 15% வரும், நாளைக்கு -10% போகும். ஆனால் கடனில் கட்டுற இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு வேலை இருக்கோ வேலை இல்லையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் அந்த வட்டியை நீங்கள் கரெக்டாக கட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் இது ஃபிக்ஸட். ஆனால் ரிட்டர்ன்ஸ் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது ஃபிக்ஸட் கிடையாது. ஸோ அதனால் நான் கடனை வச்சுக்கிட்டு நான் முதலீடு பண்ணுறேங்கிறது ஒரு நல்ல முதலீடாக இருக்காது. ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ கடனை கம்மியாக வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஹோம் லோன் நீங்கள் ப்ரீபே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 வருஷத்துலேயே இல்லை வருஷத்துலேயே உங்களால் ஒரு 10% ஆஃப் த லோனை நீங்கள் ப்ரீபே பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 23 லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்கும். மொத்தம் இன்ட்ரெஸ்ட் 65 லட்சத்தில் ஆல்மோஸ்ட் 23 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் எது பெஸ்ட் டைம் ப்ரீபே பண்ணுறதுக்கு ஹோம் லோனா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நாணய வீடன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.